தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசென்ட்லி ரியல்மி இந்தியாவில் 2 புது பேரில் 2 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. எஸ், 2 புது பேரில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் புதுசாக என்னன்றதை நம்ம கடைசியில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த 2 புது பேரில் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஃபோனை நேற்று அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துருப்பீங்க. அந்த 2வது ஃபோன் எதிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் Realme 8. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை நான் குயிக்காக காமிக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அன்பாக்சிங் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்படி இல்லைப்பா எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ மட்டும் சொல்லுன்றவங்களுக்கு இப்போ நான் டைம்லைன் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ரிவ்யூக்கு போயிடலாம். ஸோ வாங்க குயிக்கான அன்பாக்சிங் அண்ட் உண்மையான ரிவ்யூ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது Realme 8 ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெமோ ஃபோன் அப்படின்றத முன்கூட்டியே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுறாங்க. இதுதான் விஷயம். தப்பி தவிர ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்தா. பட் அன்பாக்சிங்கில் நம்ம என்னத்தான் சொல்ல முடியும், ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ பார்த்துக்கலாம். அதோடைய நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரோவுடைய டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது, அதாவது வந்து குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருந்ததுனால மேட்டில் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஏன் அந்த குண்டை இங்கே வச்சுருக்கிறேன்னா இப்படி வச்சு இப்படி சாய்ச்சி விட்டுடலாம். அந்த 8ன்றது தெரியணும்ல, அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. நம்மளும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்கி வச்ச மாதிரி கணக்கு அமைச்சிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே நமக்கு தேவையான இருக்குது. ஸோ புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் மெஜர் டூல் இருக்குது. நம்மளுடைய மொபைல், அதாவது இந்த பாக்ஸில் வந்த மொபைல் இருக்குது. டிசைன், ஓ மை காட், அகெயின் திரும்பவும் பா எப்படி தெரியுது பாருங்க. ஜிகு ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிகு ஜிக். என்ன சொல்கிறது, ஆனால் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்குது, நான் தப்பு சொல்லலை, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த டேரக்டிவ் லீக் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேட் ஃபினிஷ் கிடையாது. இது கொஞ்சம் க்ளாஸியான ஒரு ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்மூத்தான ஃபினிஷிங். இந்த சைடு சொல்லவே வேணாம், ஒரு மிரர் ஃபினிஷிங். அப்படியே பார்த்தா மின்ற மாதிரி இருக்குது. இந்த நிறைய பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்தால் கூட நான் வச்சுருக்கிற ஃபோன் தெரியணுண்டா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். டிசைன் வைஸ் எனக்கு பார்க்குறதுக்கு அந்த டிசைன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அந்த டேரக்டிவ் லைட் மட்டும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மீண்டும் எஸ், இப்போது இதை சைடில் வச்சுட்டு அடுத்தபடியாக இதுலேயும் சூப்பர் டாட் சார்ஜர் இல்லை வெறும் டாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30 வாட்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு தேவையான டைப் சி கேபிளும் வந்துருக்கு. அவ்வளோதான், மீதி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் சைடில் நோத்திட்டு மொபைலை பார்க்கலாம். ஸோ மொபைலை ஃபஸ்ட்டு பூட் அப் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் இதோடைய ஃபிசிக்கல் ஒரு பார்த்தலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக் கீயும் இருக்குது. மேல் பகுதியில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் இருக்குது. கீழ் பகுதியில் 3.5mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனை பற்றி தான் என்னால் பேசாமல் இருக்கவே முடியல. நல்லா இருக்குது இந்த மாதிரி தான் சொல்லும். பட் இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தாங்க. டிசைன் நான் நல்லா இருக்குது நல்லா இல்லை இப்படிலாம் சொல்ல. எனக்கு பர்சனலாக வந்து பார்க்கும்போது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டிசைன் மாதிரி தெரியுது. கொடுத்ததையே கொடுத்து பார்த்த மாதிரியே பார்க்காம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அது ஒரு விஷயம். அந்த டேரக்டிவ் லீக் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட் இருக்குது. மேபி அவுட்டோர்லாம் எடுத்துகிட்டு போகும்போது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ மொபைல் பூட் அப் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஸ்பிளே பார்த்த உடனே நல்லா கலர்ஃபுல்லாக வந்து தெரியுது. ஸோ எக்ஸாக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்க்கான சூப்பர் அமோலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. அண்ட் 1000 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் இதுலேயுமே அந்த ப்ரோலையும் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து 60 தான் இருந்துச்சு. இதுலேயும் 60 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது. பட் டிஸ்பிளே அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டி அமோலட் டிஸ்பிளே மாதிரி தான் வந்து தெரியுது. முக்கியமான விஷயம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு MediaTek கூடிய Helio G95 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் GPUன்னு பார்க்கும்போது G76 அப்படின்னு கூடக்கூடிய ஒரு GPU வந்து இருக்கு. ஸோ கேமிங் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அதை டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh கொண்டான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பாக்ஸ்லேயே நமக்கு சார்ஜர் வந்து கொடுத்துருக்கிறது கூடுதலான சிறப்பம்சம். ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4GB RAM, 6GB RAM அண்ட் 8GB RAM அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வேரியன்ட்ல வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் LPDDR4X ரேம் டைப் இருக்குது. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. UFS 2.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் போகிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 128GB மோர் தென் எனஃப் எனக்கு பர்சனலாக நான் சொல்லும் அப்படின்னா. ஸோ பின் பக்கமாக கேமரா டிசைன்
டிசைன் நம்ம வந்து முன்ன எப்படி பார்த்தோம் அந்த ப்ரோவில் அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ அதோடைய ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க f1.79 அப்பச்சரில். ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதுவும் 119 டிகிரி வரைக்கும் தான் நமக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வரும். மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, நாலாவதாக 2 மெகாபிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர். இதற்கு மேல் நான் என்ன சொல்வது, இருக்கிறது அதுதான். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது சின்னதாக ஒரு பஞ்ச் ஹோல் ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சோனி IMX 471 அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட சேம் சென்சர் தான். ஸோ இந்த ரெண்டுத்திலுமே எடுத்த சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். பின்பக்க கேமராவில் நம்மளால் 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால் 1080p வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குது. நீங்கள் ஏஐ போர்ட்ரேட்லேருந்து அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் என்னென்ன இருக்குன்றதை நான் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவில் கொண்டு வரேன். அன்பாக்சிங் பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரிவ்யூக்கு போயிடலாம். எஸ், ரிவ்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாட்களாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் உண்மையாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இப்போ ஆனஸ்ட்டாக வந்து சொல்ல போகிறேன். ஆனஸ்ட்ன்ற வார்த்தை நிறைய போயிட்டுருக்கு. ஸோ ஆனஸ்ட்னு சொன்னால் தான் ஆனஸ்ட்டாக, இல்லை சொல்லாமையே ஆனஸ்ட்டாக சொல்கிறது ஆனஸ்ட்டான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் அப்படி தான் வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இது ஆனஸ்ட் ரிவ்யூவா? அது என்ன ஆனஸ்ட் ரிவ்யூ? ரிவ்யூனாலே ஆனஸ்ட்டாக தானே இருக்கணும். அதை சொல்லி பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். பிகாஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், என்ன ப்ரோ ரியல்மி ஃபோன் நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேரை பார்த்து அவங்களுக்கு நம்ம ரிவ்யூ நோட் அனுப்புகிறாங்க இல்லைன்றதை வச்சு அதை ஓட்டுறது என்னோட வேலை கிடையாது. நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் முழுசாக பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதெல்லாம் நல்லா இருக்குது எதெல்லாம் வந்து மோசமாக இருக்குன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் இதை ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். இன்னொருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதால முடிவு நீங்கள் எடுக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் சுயமாக முடிவெடுக்க வைக்க வேண்டிய வேலை தான் எங்கிட்ட இருக்குது. அதை நான் கரெக்டாக இந்த வீடியோவில் செய்வேன். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு விஷயமா புட்டு ஆனஸ்டா வைக்கிறேன். முதல் விஷயம், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புது பேரில் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ரியல்மி 7 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆமாம், கிட்டத்தட்ட எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. போன வருஷம் அவங்க லான்ச் பண்ண ரியல்மி 7ல் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்ததோ அதே ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு 1-2 மருவு அங்கங்கே ஒட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒட்டி கொஞ்சம் எல்லாம் மாற்றி டிங்கரிங்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அதே ஃபோன் தான். ஒரு சில வித்தியாசங்கள், என்னடா வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கேமரா இருக்குது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் தான் இருக்குது 2. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கொஞ்சமாக வந்து மாறி இருக்குது. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் என்னென்னன்றதை சொல்கிறேன். ஸோ நான் இந்த ரிவ்யூவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயமும் சொல்ல போகிறேன். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டேர் டு லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய லோகோ. இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இது வந்துகிட்டே இருக்குது. ரியல்மி தரப்பு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயம். நான் எல்லா ரிவ்யூலையும் வந்து சொல்லிட்டு இருக்கேன், அன்பாக்சிங் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் அன்பாக்சிங்லாம் அதை சொல்ல மாட்டாங்க. பட் நான் அதையும் வந்து சேர்த்து தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல. காசு கொடுத்து தான் நான் வாங்குறேன். உங்கள் பிராண்டிங் என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? அப்படி நீங்கள் பிராண்டிங் கொடுக்குறீங்களா, நீங்கள் எனக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க, இந்த பிராண்டிங்கோட எனக்கு ஓகே, அப்படி வேணால் நான் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பேர் எனக்கு சத்தியமாக பிடிக்கல. பட் நார்மலாக டிசைன் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் இது இருக்கிறதுனால என்ன கேட்டால் இது இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது 50%க்கும் கீழே அப்படின்னு தான் வந்து நான் சொல்வேன். எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் பிடிக்கல. ரெண்டாவது விஷயம், கையில் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் யூஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே தான், ரொம்ப பெரிய டிஸ்பிளே கிடையாது, ரொம்ப குட்டி டிஸ்பிளே கிடையாது. ஒரு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளே. நீங்கள் படம்லாம் பார்த்தா கூட அது டிஸ்பிளே பற்றி நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு அந்த சைஸில் இருக்கிறதுனால நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஸ்லிம்மாகவும் இருக்குது, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுனால நீங்கள் ஈஸ் ஆஃப் யூஸ் சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் கன்வீனியன்ட்டாக வந்து யூஸ் பண்ண முடியும், எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்லாமல். ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா டிஸ்பிளே. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு புது விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். என்னென்னா அதில் LCD இருந்தது, பட் இந்த வாட்டி AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த AMOLED டிஸ்பிளேல இன்னொரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 90 120 கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாமல் இருந்திருந்தால் நிறைய பேருக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட இதே பட்ஜெட்டில் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளேவோட லான்ச் பண்ணும்போது இவங்க 60 ஹெர்ட்ஸில் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. 90 ஹெர்ட்ஸ் மினிமம் கொடுத்துருந்தா
பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஆனால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே ரொம்ப நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த AMOLEDல அந்த 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருந்தாலுமே அவங்க இன்னும் ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணதுனால நமக்கு யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது என்னன்னா 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 10லலாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் தான் இருக்கும். ஆனால் டச் சாம்பிளிங் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. 60 ஹெர்ட்ஸ் தான், பட் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பட் எப்படி பார்த்தாலுமே 90 ஹெர்ட்ஸ்ன்றது மினிமமாக அவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அது கொடுத்துருக்கணும்னு யோசிக்கிற அதே சமயத்தில் இவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளேனாலே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் எல்லாருடைய மைண்ட்லையும் வரும். ரெட்மி இதை கொடுக்க கிடையாது, ஆனால் இவங்க இதை கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்களே பாருங்க. ஃபோனுடைய சைஸ் கொஞ்சம் சின்னதாக கைக்கு ஒரே கையில் பிடிக்கிற மாதிரி அடக்கமாக இருக்கா. அண்ட் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நீங்கள் அப்படி வச்சினாலே அதாவது அன்லாக் ஆகிற மாதிரி இருக்குது. அன்பாக்சிங்லேயே ஞாபகம் போகுது. ஸோ அன்லாக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ வேகமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த AMOLED டிஸ்பிளேல எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை இவங்க எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கிறது கூடுதல் சிறப்பம்சம். பேர் மட்டும்தான் புதுசு, ஃபோன் பழசுன்னு சொன்னேன் இல்லையா, அதற்கான காரணம் என்னன்னா அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன். MediaTek Helio G95 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸரோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? போன வருஷம் லான்ச் பண்ண அதே ப்ராசஸர் தாங்க. Realme 7ல் என்ன இருந்ததோ 8லையும் அதே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுதான் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் வெறும் ப்ராசஸரை மட்டும் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். கேமிங்கெல்லாம் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். நீங்கள் ஹெவி கேம்ஸை விளையாடினாலும் உங்களுக்கு வந்து எல்லா கேமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்லேருந்து சூப்பராக வந்து விளையாடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை லாங் டேர்ம் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ வரும். அதுவும் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். பிகாஸ் MediaTekல Helio ப்ராசஸரில் கொஞ்சம் அந்த ஹீட்டிங்ன்றது ஓவர் ஹீட்டிங் கிடையாது, பட் ஓரளவுக்கான ஹீட்டிங் கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ ஒரு ஹெவி கேம்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிப் தான். ஆனால் புதுசாக இல்லை. இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கேமரான்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் கேமராவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹைப் பண்ணி கொடுத்து அந்த 64 மெகாபிக்சல் கேமரா கூட ஒரு சில காம்பினேஷனில் இன்னொரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறேன். 64 மெகாபிக்சல் கேமரா அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது. டீட்டெயில்ஸும் வந்து நல்லா இருக்குது. கலர்ஸும் ஒரு சில இடங்களில் வந்து நல்லாவே வந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸும் அந்த சேச்சுரேஷன் லெவலும் கொஞ்சம் மாறுற மாதிரி வந்து தெரியுது. மேபி ஒரு சில பேருக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இருக்காது. பட் நார்மலாக எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆனால் இமேஜ் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சலும் அந்த 64 மெகாபிக்சலுக்கு உண்டான பிக்சல்ஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்துக்கொண்டு வருது. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஓரளவுக்கு பிக்சலேட் ஆகாம அந்த இமேஜ் வந்து கிடைக்குது. ஆனால் இம்பார்ட்டண்டான டிஃப்ரெண்ட் எங்கன்னா நீங்கள் 16 மெகாபிக்சலுக்கும் 64 மெகாபிக்சலுக்கும் வித்தியாசங்கள் அப்படின்றது அதிகமாக வந்து தெரியாது. நீங்கள் எப்படி எடுத்தாலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் குவாலிட்டி தான் வந்து கிடைக்குது. அண்ட் 64 மெகாபிக்சல் நமக்கு HDR வந்து கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு HDR வந்து 16 மெகாபிக்சல் பிடிக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப பிடிச்சி போகும். நீங்கள் 64 பக்கம் போகவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரியர் ஃபேசிங் கேமராவில். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இந்த சாம்பிள் இமேஜஸ் பாருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் நார்மல் இமேஜுக்கும் போர்ட்ரேட் இமேஜுக்கும் உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் அப்படின்றது அதிகமாக வந்து தெரியல. ஸோ நார்மல் இமேஜுமே வந்து சூப்பராக இருக்குது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து கிடையாது. நீங்கள் HDR யூஸ் பண்ணாலுமே சரி, யூஸ் பண்ணாலுமே சரி, இமேஜ் குவாலிட்டி கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. டீட்டெயில்ஸும் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி இமேஜில் நார்மலாக எடுக்கும்போது நீங்க போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும்போது எங்க ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனால் பின்னாடி அந்த பொக்கே எஃபெக்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி வரக்கூடிய அந்த கார்னரிங்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து டியூன் பண்ணுதுன்னு தான் சொல்லும். நிறைய இடங்களில் என் காதே வந்து கட் ஆகிடுது. மேபி ரீசெண்டாக நிறைய பேர் வந்து பின்னாடி பேசுறது, முன்னாடி பேசுறது, சம்மந்தமே இல்லாமல் பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அதுவே கட் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்லாம் நம்பவே முடியாது. நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் இந்த எட்ஜெல்லாம் வந்து பார்க்கும்போது ஐயோ ஏன்டா இப்படி ஆயிருக்கே அப்படின்னு தோணுது. மேபி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அதை எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எப்போ வரும் அப்படின்றது இப்போ வரைக்கும் வந்து தெரியாது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடியதை வச்சு நம்ம பார்க்கும்போது செல்ஃபி கேமரா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தினாலேயே ரொம்ப கீழே போகிற மாதிரியும் இருக்குது. வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் 4K எடுக்க முடியும் ரியர் ஃபேசிங் கேமராவில். ஆனால் 1080p எடுக்கக்கூடிய ஷாட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. 4Kல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக கிடையாது. கொஞ்சம் ஷேக்கினஸாக இருக்குது. நீங்களே வந்து பார்த்தாலே வந்து தெரியும். உங்களுக்கு அல்ட்ரா ஸ்டடி மோடுன்னு கொடுத்துருக்காங்க. பட் அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வீடியோ எடுக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ குவாலிட்டி பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. மேபி நீங்கள் இந்த ஃபோனெல்லாம் வச்சு vlog எல்லாம் பண்ணணும்னா கூட தாராளமாக வந்து பண்ணலாம் தான் நினைக்கிறேன். நான் எடுத்து வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். என்னென்னா டைரக்ட் சன்லைட்டில் ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் பின்னாடி எல்லாம் கொஞ்சம் ப்ளோ அவுட் ஆகுது. நீங்கள் ஷேடோவில் போயிட்டீங்கன்னா அந்த கலர்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான். ஒரு சில டைமில் அந்த ப்ளோ அவுட் கொஞ்சம் வந்து கட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி
ஒரு பெர்ஃபெக்ட் லைன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி மேலே கீழே போய் மாறி நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பேற்றுது. இதெல்லாம் அவங்க ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் எப்போ வரும், நான் திரும்ப சொல்கிறது அதே விஷயங்கள் தான். அவங்க எப்போ கொடுப்பாங்க, எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடியதை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த கேமரா ஒரு 50-50% மட்டும்தான் நான் வந்து பர்சனலாக எனக்கு சொல்வேன். ரியர் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் வீடியோ மூணுத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூல் வீடியோ மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. vloggingலாம் எடுக்கிறதுக்கு முன்பக்கம் பின்பக்கம் ஒரே டைமில் எடுக்கிறதுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குது. ஒர்க் பண்ணுறதும் வந்து ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. ஸோ கேமரா ஒரு சூப்பரான ஒரு கேமராவாக இருக்க வேண்டியது பல இடங்களில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லும். பேட்டரின்னு பார்க்கும்போது இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய யூசேஜில் கிட்டத்தட்ட 5.5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்தது. மாற்றி வந்தது என்னோட யூசேஜை பொறுத்து. ஸோ நீங்கள் காலையில் சார்ஜ் போட்டிங்க ஒரு 8-9 மணிக்கு நீங்கள் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் நீங்கள் வரக்கூடிய அந்த 7 o'clock கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% அப்படின்றது பேட்டரி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணாலுமே. அண்ட் உங்களுக்கு 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் எல்லாருமே 30 வாட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அண்ட் பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் சூப்பர். Android 11 கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே Realme UI 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Realme UI 2.0 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது கன்வீனியன்ட்டாக இருக்கும். முன்ன இருந்த அளவுக்கு ரொம்ப ப்ளோட்வேர்ஸ் அது இதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணாமல் சின்னதாக ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் வேணாம் அப்படின்னு அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லீக்காக இருக்குது. ஸோ இப்போது இன்றைக்கி தேவைப்படக்கூடிய ஒரு மினிமம் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கஸ்டமைசேஷன் அது இதுன்னு சொல்லி கசன்னு கொடுத்து கலர்ஃபுல்லாக கொடுக்காம ஓரளவுக்கு க்ளோஸ் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கொஞ்சமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கின்னை கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஆட்ஸ் இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. ஆனால் சின்னதாக அந்த ப்ளோட்டர்ஸ் தான் கொஞ்சம் கடுப்பேத்துச்சு. நீங்கள் வேணாம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லீக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். கடைசியாக ஜட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். என்னடான்னு பார்த்தீங்கன்னா விலை. ஸோ மொத்தமாக 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB மாடல், இது 15,000 இதுக்கப்புறமா 6GB RAM 128GB மாடல் 16,000 அண்ட் 8GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் 1000 rupees அதிகம். நம்ம கடைசியை விட்டுலாம் பேசிக் தான் பார்க்கலாம். 15,000 அந்த 15,000 இந்த ஃபோனில் ஏதாச்சும் புதுசாக இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. Realme 7ல் கொஞ்சமாக 1-2 விஷயத்தை மட்டும் மாற்றி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2,000 மினிமம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லும். மேபி இவங்க ரெட்மி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சென்ஸை வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஓகே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் அட்லீஸ்ட். ஏன்னா ரெட்மி இப்போ ரீசெண்டாக ரெட்மி Note 10 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. Note 10 சீரிஸே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் இதை சைடில் வச்சு பார்க்கும்போது அதில் அவ்வளோ இருக்கே, ஏன் இதில் இது கொடுக்கல, ஏன் அதை கொடுக்கல, ஏன் இதை மாற்றலை, இப்படி தான் நம்ம மைண்டில் வந்துட்டே இருக்கும். அந்த ஃபோனை நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெட்மி Note 10 யூஸ் பண்ணியிருக்கேன், Note 10 Pro Maxும் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோ எனக்கு கிடைக்கல. நான் கடைசி 2 வாரமாக சேலில் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு இன்னும் கிடைக்கல. கடையிலையும் கேட்டு பார்த்துருக்கேன். ஒரு சில கடைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இன்றைக்கி சும்மா வீடியோ எடுத்து அப்படியே எடுத்து வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் ஃபேக்கான ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் பண்ணல. சரி, அதெல்லாம் வேறு டாபிக், நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நான் Pro Max யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ப்ரோக்கும் அதுக்கும் அதிகப்படியான வித்தியாசம் கிடையாது, கேமரா மட்டும்தான். ஸோ அந்த மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது. ஏன் 120 Hz கொடுக்கல, ஏன்னா அதுவும் நல்ல AMOLED டிஸ்பிளே தான். ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து எழுப்புது. மேபி Realme வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி லான்ச் பண்ணிட்டாங்க, அதுக்கு போட்டி நம்ம கிட்ட இருக்கிறது இந்த 8 சீரிஸ் தான். இதை நம்ம கண்டிப்பாக லான்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சியில் லான்ச் பண்ணாங்களா, அர்ஜென்சிலன்னு கூட சொல்ல முடியாது, பொறுமையாக லான்ச் பண்ணியிருந்தா கூட ஏன் இப்படி லான்ச் பண்ணாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மினிமம் பேசிக்கான ஒரு விஷயம், அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸர் யாச்சும் மாற்றிருந்தாங்கன்னா கொஞ்சம் சென்ஸாக இருந்திருக்கும். ஏன்னா முன்ன என்ன இருந்ததோ அதையே அப்படியே வந்து மாறுவேஷம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட் அடித்து நம்மகிட்ட கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸரை மாற்றிருந்தாங்களா உண்மையிலே இந்த வேலைக்கு ஒரு காம்படிட்டிவான இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சமாளிச்சிருந்துருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ என்ன கேட்டால் இந்த விலைக்கு இது கண்டிப்பாக ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையவே கிடையாதுன்னு வந்து சொல்லுவேன். வேல்யூ ஃபார் மணியே வந்து கிடையாது. ஒரு 2,000 கம்மியாக இருந்திருந்தா ஓகேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அண்ட் ரெட்மி Note 10 Pro இப்போதைக்கு ஆன்லைனில் அவைலபிள் இல்லை, அது வேறு விஷயம். வேணும்னு நீங்கள் போய் பார்த்தாலுமே இப்போதைக்கு வாங்கவே வந்து முடியாது. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் வச்சு நம்ம பேசணும் அப்படின்னாலும் ஒரு 2,000 அதிகமாக தான் வந்து இப்போதைக்கு வித்துட்டு இருக்காங்க. பட் நான் சொன்ன ப்ளஸ்ஸான விஷயங்கள் மைனஸான விஷயங்கள் வந்து உங்களை அதிகமாக பாதிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது வாங்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஆஃபர் அது இதுன்னு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அந்த கார்டு ஆஃபர் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு ஒரு 13,000 கிட்ட வந்துச்சுன்னா அப்போ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வர வேண்டியது இருக்குது. மேபி ரெட்மியை கூட இன்னும் கொஞ்சம் அவைலபிள் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ பார்க்கலாம். ஸோ அதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ புட்டு ஆனஸ்ட்னு சொல்லாமையே ஆனஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நான் உண்மையாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ரிவ்யூ நோட் கொடுத்தாங்கன்னா இப்படி தான் சொல்லும் அப்படி தான் சொல்லும் அவங்க அதிகமாக வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படியே அவங்க சொன்னாலுமே நம்ம பண்ணுற வேலையை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் எப்பவுமே பண்ணுறது போல் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அது கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ரிவ்யூ நோட் தான், பட் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வேலைக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தே இல்லைன்றதையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா, இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்ன நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்க நானும் ஆவலாக இருக்கேன். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க்கணும் ஜி. ஆனால் அந்த டிசைன் தான் ஏன் எனக்கு இப்படின்னு இன்னும் தெரியல.